இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியில் ஈடுபடுவாராக. உங்களுக்கு அவர் புதிய லோக சுவார்த்தை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார். அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாம் இந்த 60ஆம் அதிகாரம் படிக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக இல்லாமல் அவருக்கு சாதகமாக ஆசீர்வாதங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். நான் தான் இனிமேல் உங்களை நடத்துவேன், நான் தான் உங்களுக்கு சூரியனாய் சந்திரனாய் இருப்பேன், நீங்கள் என்ன செய்வீங்க, நான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன், நீங்கள் இனிமேல் உங்கள் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை, உங்களுக்கு இருட்டு வராது, உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிட்டு தான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும். சின்னவனாய் இருக்கிற நீங்கள் 1000 இருப்பீர்கள், சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்களிலே இஸ்ரவேல் என்கிற ஒரு மக்களை தெரிந்து கொண்ட காரணத்தை பற்றி பார்க்க, எப்படி ஏன் தெரிந்து கொண்டார், ஏன் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார், ஏன் சின்னவனை தெரிந்து கொண்டார். உலகத்தில் பாருங்க, எல்லாரும் சின்னவர்லாம் கேர்லெஸ்ஸாக பண்ணிடுவாங்க. பாருங்களேன், தாவீது உங்களுடைய ராஜா அவங்க வீட்டில் அவன் ரொம்ப சின்னவன், கடைசியானவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேல் வீட்டுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும் கர்த்தர் நீங்க வர சொல்லியிருக்காரு, உங்க பிள்ளைகள ஒரு பிள்ளையை ராஜாவை மாற்றுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறாரு. பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வராங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் வந்துட்டு போறாங்க, எல்லா வாட்ட சட்டமா இருக்கு. அவன் தான் அடுத்த ராஜா, சவுலுக்கு அடுத்து அப்படிதான் இருப்பான்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் போது யாருமே கத்த தெரிந்து கொள்ளவில்லை. அப்புறம் அவன் கேட்கறான், உனக்கு இவ்வளவுதானா பிள்ளைகள்? இல்ல, ஒன்னே ஒருத்தன் இருக்கான், கடைசி உள்ளவன், அவன் தான் கடைக்குட்டி, சின்னவன், அவனை யாரும் கேர் பண்றதில்லை, அவனை ஒதுக்கி தான் வச்சிருக்கிறான், அவன் ஆடு பேச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு எந்த வேலை இல்லை. பெரிய பசங்கள்லாம் மிலிட்ரியில பயங்கரமான போஸ்ட்ல இருக்கிறாங்க, ஆனா இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், இவன் எங்க வீட்டுல ரொம்ப சின்னவன் என்று சொன்னார். அப்போ சின்னவன் என்று சொல்லி அவங்க அப்பா சொல்லும்போது அந்த அவனை நான் பார்க்கணும்னு சொல்லும்போது தான் அவனை கூட்டி கொண்டு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கு. அப்புறம் கூட்டி கொண்டு வரதட்டு நான் வரதுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அவன் வந்த பொழுது கர்த்தர் பேசினார், சாமுவேலே, இவன் தான், இவன் எல்லாரும் சின்னவர்கள் நினைத்து கொண்டு இவனைத்தான் நான் ராஜாவாய் மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் மேலே நீ தலையிலே தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணு என்று சொன்ன பொழுது அவன் ஆச்சரியப்பட்டான். ஏனென்றால் வசனம் அப்படித்தான், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதியுமாய் மாற்றுவேன், அது ஏற்ற காலத்திலே மாற்றுவேன் என்று ஆண்டு சொல்றோம். ஒருவேளை நாம பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஒரு சின்ன நாடு, ரொம்ப பெரிய நாடு கிடையாது, சின்ன நாடு, ஜனப்பா இருக்கிறது எல்லாத்துலையும் சின்ன நாடு தான். ஆனால் அவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய பயதாமம் சொல்லுது. அது என்ன, ஆண்டவர் அவங்களுக்குள்ள பந்த பாசம் அன்னைக்கே ஆபிரகாம் சொன்னதுதான் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அன்னைக்கு சொன்னது, நான் உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலும் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அப்போ அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு பிள்ளை கூட இல்லை. சொல்றேன், அப்படிப்பட்ட நேரத்தை அவர் சொன்னார். அப்போ அப்படியானால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், என்ன, சின்னவன் 1000. அப்போ அந்த சின்னவனை தெரிந்து கொள்வது போல நீங்களும் இந்த நாட்களே ஒரு சிறியவர்களாக நினைக்கப்படலாம். பாருங்க, இப்பெல்லாம் பெரியவர் யாருன்னு நிறைய பணம் வச்சிருக்கவங்க பெரியவர், வசதி வாய்ப்புகள் உள்ளவெல்லாம் பெரியவர்களாகவும் மற்றவர்களாம் சின்னவர்களாகவும் தான் இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க, உலகம் சொல்லுகிறது. இன்னைக்கு அணு ஆயுதம் வச்சிருக்கோம் பெரிய நாடு, அணு ஆயுதம் இல்லாதவங்க சின்ன நாடு, எல்லாம் நிறைய வசதி வாய்ப்போடு இருக்கிற பெரிய நாடுன்னு சொல்லப்படும். அப்படியெல்லாம் மனுஷன் சொன்னாலும் கர்த்தர் சின்னவர்களை தான் பெரியவர்களாய் மாற்றுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே சின்னவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களா? அவன் ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லை, அவனுக்கு என்ன தெரியும், அவன்கிட்ட பணம் இல்லை, படம் இல்லை, ஒன்றும் இல்லை, அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது வசனம் சொல்றாரு, 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாய் உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுவார். அப்படின்னா இங்கே ஆவிக்குறிப்படி எடுத்துக்கொள்ளும் போது பலத்த ஜாதியாரு, புறம்பே தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். ஒரு காலத்தில் பாருங்க, இன்னைக்கு ஒதுக்கப்பட்டவர்கள் தான் சின்னவர்களா இருக்காங்க, அவங்க தான் பெரிய ஜாதியா மாற போறாங்கிறது அநேகருக்கு தெரிவதில்லை. பாருங்க, சின்னவர்களுக்கு இன்னைக்கு ஒரு சொல்லப்பட்டிருக்கு, என்ன பட்டிருக்கு, சின்னவர்களுக்கு இங்க என்ன ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு தெரியுமா? சின்னவர்களுக்கு ஒரு கூட்டம் அவர்கள்லாம் சிறுபான்மையினர், அந்த வார்த்தை ஒரு புதிய ஒரு வார்த்தை இருக்கு, சிறுபான்மையினர், சிறுபான்மை மக்கள், சிறுபான்மை. இந்த சிறுபான்மையோடு தான் கர்த்தர் இருக்கான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? சிறுபான்மைன்னா அவங்க மக்கள் தொகையில் குறைஞ்சவங்க, எல்லாத்துலேயும் குறைஞ்சவங்க, அவங்க தள்ளப்பட்டவங்க நம்ம நினைக்கிறோம்.
இவர்களைத்தான் கர்த்தர் பெரிய இந்த சின்னவன் சின்னவன் சொல்லிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இவர்களை தான் கர்த்தர் பெரிய ஆளாக மாறும். இன்னைக்கு உங்களை அப்படித்தான் வைத்திருப்பார்கள். கம்பெனில சரி, குடும்பத்துல சரி, எங்க சரி, நீங்க சின்னவங்களாவே இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன கேள்வி, அவன் சின்ன பையன், அவங்களோட என்ன அவசரிப்பு, அவனுக்கு ஒண்ணும் இல்லை. இப்படி என்றே மக்கள் எடை போட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்திலே கர்த்தர் உங்களை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்ற விரும்புகிறார். பிறகு அது ஏற்ற காலத்திலே அதை செய்ய போறாரு. அது மாத்திரம் இல்லை, தீவிரமா செய்வார். கர்த்தர் செய்ய நினைச்சா தடைப்பட அது உடனே அது நடக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் அநேக இடங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அடிவுகளை உதைகளையும் பயங்கரமா துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம் அவர்களுக்கு கேட்க ஆள் இல்லை. சின்னவர்கள் பாருங்க, அழிச்சு போட்டா யாரு கேட்க, யாரும் கேட்காண்டா. அந்த உலகத்தை படைத்தவர் கேட்பார். சோதரம் அவருக்கு கணக்கு கொடுக்கணும். சின்னவனா இருந்தாலும் பெரியவனா இருந்தாலும் நீதி நேர்மை எங்க இல்லையோ அங்க கர்த்தர் இறங்கி வருவார். சோதரம் நீதி செய்யும்படி இறங்கி வருவார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில நீதி காணப்படவில்லையா, உங்களை நீதி இல்லாதபடி உங்களை தண்டனை பண்ணார்களா, பயப்படாதீங்க. உங்களை பலுகி பெருக பண்ண கர்த்தர் இந்த காலவெளியில வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு உயர்த்த விரும்புகிறார். எத்தனை வருஷம் அடிமையா இருப்பது, எத்தனை வருஷம் தாழ்ந்த நிலை இருப்பது, எனக்கு ஒரு உயர்வு வராதா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறா. ஊழியத்தின் பாதையிலே, வேலை செய்கிற இடங்களிலே, உங்களுடைய மிஷனரி ஃபீல்டு எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், உங்களை உயர்த்துகிற காலம், ஏற்ற காலம் வந்திருக்கிறது. அது நான் தீவிரமாக நடப்பிக்க போறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படினால் சின்னவன் என்று யாரும் புறம்பே தள்ளாது, ஒதுக்கி வைக்காதீங்க. கர்த்தர் சின்னவனை கொண்டுதான் பெரிய காரியங்கள். படித்தவனை வச்சு கர்த்தர் வேலை செய்யல, படிக்காதவனை வச்சு, பெரிய பலசாலியை வச்சு கர்த்தர் வேலை செய்யல, பலம் இல்லாதவர்களை வைத்து வேலை செய்வார். ஏனென்றால் அவர்களை வெட்கப்படுத்தும்படி அப்படி செய்ய என்று வசனம் சொல்லும். நாளிலும் கூட நீங்க சின்னவர்கள் சொல்லும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கலாம், பயப்படாதீங்க. தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. அவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த ஏற்ற காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்கள் வசனத்தை நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் உங்க நாட்டையும் வீட்டையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வைத்தவராக. ஆமென்.